சிவபெருமானின் முதல் அன்பு மனைவி தாட்சாயணி சதிதேவி தன் தந்தை தக்ஷன் நடத்திய யாகத்தில் சிவபெருமானுக்கு நேர்ந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவள் அந்த யாக தீயிலேயே விழுந்து உயிர் துறந்தாள். இதனால் கடும் துயரமடைந்த சிவபெருமான் ஆதியோகியாக மாறி இமயமலையில் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கினார். உலகம் முழுவதையும் மறந்து அவர் தவத்தில் இருந்தார். பார்வதியின் பிறப்பு. சதிதேவி மீண்டும் இமயமலையரசன் இமவானிற்கும் அரசி மேனைக்கும் மகளாக பார்வதி என்ற பெயரில் பிறந்தாள். சிறு வயது முதலே சிவபெருமான் மீது மாறாத பக்தி கொண்டிருந்தாள். அவரை தவிர வேறு யாரையும் மணப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் தியானத்திலிருந்த சிவபெருமானோ எதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை. மன்மத தகனம். இந்த நேரத்தில் தாரகாசூரன் என்ற அரக்கன் உலகை துன்புறுத்தி வந்தான். அவனை சிவபெருமானின் மகனால் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரம் அவனிடம் இருந்தது. சிவபெருமானின் தியானத்தை கலைக்க தேவர்கள் மன்மதனை அனுப்பினர். மன்மதன் தன் மலர்கணையை ஏவி சிவபெருமானின் காதலை தூண்ட முயன்றார். சினமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். பார்வதியின் கடுமையான தவம். மன்மதனின் முயற்சி தோற்றாலும் பார்வதி மனம் தளரவில்லை. அழகால் சிவனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தவள் கடும் தவத்தின் மூலம் அவரை அடைய முடிவு செய்தாள். முதலில் பழங்களையும் பின்னர் இலைகளையும் மட்டுமே உணவாக கொண்டாள். ஒரு கட்டத்தில் நீரையும் காற்றையும் கூட தவிர்த்து அபர்ணா என்று அழைக்கப்பட்டாள் பார்வதி. சிவனின் சோதனை. பார்வதியின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் ஒரு வயதான பிராமண வேடத்தில் அவளிடம் வந்தார். தன்னைத்தானே சிவனை இகழ்ந்து பேசினார். அந்த சுடுகாட்டுச் சாம்பல் பூசுபவன் உனக்கு தேவையா என்று கேட்டார். இதை கேட்டு கோபமடைந்த பார்வதி அந்த பிராமணரை வெளியேறச் சொன்னாள். அவளது உண்மையான அன்பை கண்ட சிவபெருமான் தனது நிஜ ரூபத்தை காட்டி, இன்று முதல் நான் உனது தவத்திற்கு அடிமையானேன் என்று கூறினார். மகா திருக்கல்யாணம். தேவர்கள் முனிவர்கள் சூழ இமயமலையில் மிக பிரம்மாண்டமான திருமணம் நடைபெற்றது. சிவனும் பார்வதியும் இணைந்த இந்த நிகழ்வு அன்பும் ஆற்றலும் இணைவதை குறிக்கிறது. இதுவே பின்பு சுப்பிரமணியர் பிறப்பதற்கும் தாரகாசூலரின் அழிவிற்கும் வழிவகுத்தது. முக்கிய கருத்து. இந்த கதை வெறும் காதல் கதை மட்டுமல்ல. உண்மையான அன்பு, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் இறைவனையே அடையலாம் என்பதை கற்பிக்கிறது. சிவன் பார்வதி இணைப்பே அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக திகழ்கிறது.